Hi friends, welcome to JS Column Sunday vlog. நம்ம சேனல்ல இன்னைக்கு எக் லாலிபாப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 10 முட்டையை வேக வச்சு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இது கேரட் துருவி வச்சு துருவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டையா இருக்கிறதுல துருவி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி துருவி எடுத்தாச்சு. இது ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். மாத்திட்டு இது கூட மீடியம் சைஸ்ல 2 வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி எல்லாத்தையுமே நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே பொடியா கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. இது கூட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. முட்டை இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகி உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிக்க வரலை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இது நமக்கு தேவையான அளவுக்கு எந்த சைஸுக்கு உருண்டை சின்னதாக பெருசாக வேணுமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸில் பிடிச்சா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. நம்ம உருண்டை பிடிச்சா அந்த முட்டை உதிராமல் இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி விட்டு பிடிச்சிக்கோங்க உருண்டை பிடிக்கும்போது. அப்போ உங்களுக்கு உதிராமல் இருக்கும். எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் பிரெட் தூள் எடுத்திருக்கேன். இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையை இந்த முட்டையில் நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா இடமும் நல்லா படுற மாதிரி இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்காக அடுப்பில் கடாயை வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் லாலிபாப்ஸ் எல்லாத்தையுமே அதில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியமாக வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா டார்க் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கலந்து விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரே ஈவனாக ஃப்ரை ஆகிட்டும். பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எக் லாலிபாப்ஸ் எல்லாத்தையுமே அதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இது பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.